வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு பிரெட் புட்டிங் பண்ணி காட்டுறேன். அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். நான் வந்து ப்ளூ கலர் பாக்கெட் போட்டிருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு கலர் பாக்கெட் போட்டிங்கன்னா, திக் பால் போட்டிங்கன்னா அதில் வந்து 3 டம்ளர் தண்ணி பால் வரும். இப்போ நான் காட்டுற கிளாஸில் 2.25 to 3 டம்ளர் வரும். நீங்கள் 2 டம்ளர் பால் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி பாலுங்கிறனால 3 டம்ளர் ஃபுல் பாக்கெட் பால் 1 டம்ளர் தண்ணி அப்படி கலந்துக்கிறேன். இது வந்து ஒரு பிரெட் பாக்கெட்டுக்கான அளவு. இது பொங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து பாலில் மிக்ஸ் பண்ணணும். நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது பாலில் மிக்ஸ் பண்ணேன். அது கொஞ்சம் லம்ஸாக இருந்துச்சு. அதனால சரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக மிக்ஸ் ஆச்சு. இதிலே குங்குமப்பூ போட்டுக்கலாம். நான் போடல. பால் பொங்கவும் கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணலாம். கஸ்டர்ட் மிக்சர் பாதாம் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4-5 பாதாம் எடுத்துக்கிறேன். நீங்கள் இது கூட பிஸ்தா கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் பாதாம் மட்டும் போடுறேன். இது சாப் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். நான் ஒரு 200 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஃபுல் பேக்கெட் ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபுல் பேக்கெட் ப்ரெட்டுக்கு 200 ml ஃப்ரெஷ் க்ரீம், 200 ml கண்டென்ஸ்ட் மில்க். பால் பொங்கிருச்சு. இப்போ கஸ்டர்ட் மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணோடனே கொஞ்சம் பால் திக்காகும். கொஞ்சம் பார்த்து ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கணும். சுகர் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 6 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூனுன்னு 6 ஸ்பூன் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீமை மிக்ஸ் பண்ணிடலாம். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப விப்பிங் க்ரீம் போல் ரொம்ப திக்காக மிக்ஸ் பண்ணணும்னு இல்லை. சும்மா மிக்ஸ் பண்ணால் போதும். பால் பொங்கிடுச்சு.
இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். பாதாமும் அதில் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, கொதி வந்துடுச்சு. இந்த மாதிரி வெஜிடபிள் வைக்கிற பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ப்ரெட்டை லேயர் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த மாதிரி பாக்ஸில் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு அப்படியே ப்ரெட் ஒரு லேயர், மில்க் ஒரு லேயர், ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு லேயர், அப்படியே லேயராக நம்ம ப்ரெட் லேயர் அடிக்கிறோம். இவ்வளோ மில்க்கு ஃப்ரெஷ் க்ரீம் நிறைய இருக்குதுன்னு யோசிக்க வேணாம். இது அப்படியே சோக் ஆகிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதுவே நடுவிலலாம் கொஞ்சம் சோக் ஆகாத மாதிரி இருக்கும், ஒன் டே ஃபுல்லாக ஊற வச்சா கூட. அதனால் இந்த அளவுக்கு மில்க் இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். எல்லா ப்ரெட்டும் வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து எடுக்கலாம். மிச்சம் இருக்க மில்கையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், சாப்பிடும்போது சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஒரு 2-3 ஹவர்ஸ் வச்சுருப்பேன். இது இப்போ மதியம் செஞ்சுட்டு நம்ம நைட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்னுமே கொஞ்சம் ஊறலை, நான் வீடியோக்காக நான் அப்போவே கொஞ்சம் சீக்கிரமே எடுத்துட்டேன்.